எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோஸ்லாம் எல்லா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும், அதாவது ஓவலேஷன் இண்டக்ஷனாக இருக்கட்டும், ஐயுஐயாக இருக்கட்டும், ஐவிஎஃபாக இருக்கட்டும், இக்ஸி, ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு கிளியர் ஐடியா அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றிலாம் இருக்கும். இப்போது ஐவிஎஃப் ஏஆர்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் மெடிசன். ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த ப்ரொசீஜர்னால் நல்ல பயனடைஞ்சிருந்துருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் குழந்தையே கிடைக்காதுன்றவங்களுக்குலாம் குழந்தை பிறந்து தே ஆர் லிவிங் எ வெரி ஹாப்பி லைஃப். பட் இருந்தாலும் நம்ம இந்த ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அதாவது அந்த ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் இட்ஸ் நாட் 100%. இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு 40% தான் இருந்துச்சு. பட் நம்ம வந்து நிறைய டெக்னிக்ஸ் மூலமாக சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி now we are able to give a success rate of about 60 to 70%. பட் இருந்தாலும் we are not able to get 100% success rate. இப்போது எந்த கார்னர் ஆஃப் த வேர்ல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் என்னதான் ரீசன்ட் அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் the success of IVF remains quite low. சில கப்புள்ஸ் வந்து சொல்லப்போனால் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவாங்க, ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கன்சீவ் ஆகிடுவாங்க. வேறு சம் கப்புள்ஸ்க்கு ஒரு 3rd attempt 4th attempt அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ நம்ம அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் டு ஃபர்டிலிட்டின்னு பார்த்தோன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்மால் கேப் விச் நீட்ஸ் டு பி ஃபில். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா பர்சே இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஆக்சுவலி நாட் அ டிசீஸ். சொல்லப்போனால் இன்ஃபர்டிலிட்டி இஸ் எ ரிசல்ட் ஆஃப் அன் அண்டர்லையிங் ஹெல்த் ப்ராப்ளம். இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் காஸ் இருக்குது. நம்ம உங்களுக்கு பார்க்குற ஸ்கேன்ஸாக இருக்கட்டும், செமினல்சிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். சொல்லப்போனால் உங்களுக்கு உங்களோட அண்டர்லையிங் ஹெல்த் ப்ராப்ளம் எதர் இன் த பாடி ஆர் மைண்ட் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப் ஆஸ் இன்ஃபர்டிலிட்டி. இப்போது எல்லா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதில் வந்து we are just treating your body. whereas உங்கள் பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஹோலிஸ்டிக்காக நம்ம ட்ரீட் பண்ணுறது மூலமாக இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்க சின்ன கேப்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். ஒரு ஹெல்த்தி பாடிக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு நைட்டு ஒரு 7 to 8 hours ஆஃப் ஒரு ஆழ்ந்த உறக்கம், அடுத்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு along with nutritional supplements, then ஒரு adequate exercise and an active lifestyle. ஸோ இந்த ஸ்லீப், டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் ஒரு ஹெல்த்தி பாடிக்கான ஒரு 3 great pillars மாதிரி. ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணாவே உங்கள் பாடியோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். இப்போது நம்ம உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபெக்குண்டிட்டி ரேட், அதாவது ஒரே சைக்கிளில் ஒருத்தவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் நாங்கள் ஃபெக்குண்டிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபெக்குண்டிட்டி ரேட் வந்து அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் இட்ஸ் 60 to 70%. ஆனால் அதே இது நம்ம ஹியூமன்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன்லி 15 to 20%. அதாவது ஒரே சைக்கிளில் ஒருத்தவங்க ப்ரெக்னன்சி அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து 15 to 20% தான். இது அனிமல்ஸை விட நம்ம ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது ஏன் நம்ம ஹியூமன்ஸ்க்கு கம்மியாக இருக்குன்னா மேபி வி ஆர் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பீயிங்ஸ். இன்னொன்று பார்த்தோம்னா மேபி நம்ம வந்து நேச்சரை விட்டு விலகி வரனால மேபி அதனால் கூட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து நேச்சரோட திருப்பி ரீகனெக்ட் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஃபர்டிலிட்டி ரேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்போது நம்ம இந்தியான்னு பார்த்தோம்னா இந்தியா இஸ் அ ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி. சொல்லப்போனால் இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்ட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலீவ்ஸ் இன் எனர்ஜிஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் கிடையாது, த கிரேட் சயின்டிஸ்ட் ஆல்சோ பிலீவ் இன் எனர்ஜி. இப்போ சொல்லப்போனால் நம்ம டெஸ்லா அவர் சொல்லியிருக்காரு, if you want to know the secrets of universe, think in terms of energy, frequency and vibration. Also நம்ம another scientist Einstein, he also has a quote that everything in life is vibration. ஸோ அதே மாதிரி this spirituality believes in energy levels. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுதுன்னா நம்ம பாடியில் there are many energy channels and there is a continuous flow of energy through these channels all over the body. இப்போது எந்த ஒரு டிசீஸ் நம்ம பாடியில் வர்றதுக்கு முன்னாடியும்
இந்த எனர்ஜி சேனல்ஸில் சம் பிளாக்கேஜஸ் இருந்தால் தான் அது வந்து ஒரு டிசீஸாக மேனிஃபெஸ்ட் ஆகும்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலீவ்ஸ். ஸோ பேலன்சிங் தீஸ் எனர்ஜி லெவல்ஸ், அதாவது பை யோகாவனாலேயோ இல்லை யோகா அண்ட் மெடிடேஷனால் just balancing these energy levels can overcome the diseases. இது ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணலைனாலும் there are many examples proving this. ஸோ கண்டிப்பாக யோகா அண்ட் மெடிடேஷன்ஸ் கண்டிப்பாக கேன் ஹெல்ப் யூ heal your health problems and overcome your fertility. Treating your body, mind and spirit as a whole, இது பேர் தான் ஹோலிஸ்டிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃபர்டிலிட்டின்னு. அப்ராடில் நிறைய கண்ட்ரீஸில் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது இந்த டெக்னிக்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, நீங்களே இதை ஃபாலோ பண்ணலாம். இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் லைக் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் யோகா அண்ட் மெடிடேஷன் ஃபார் யுவர் ஸ்பிரிட் அண்ட் இப்போ மைண்ட் ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸ் மாதிரி அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன்ஸ் ஆர் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த எல்லா டெக்னிக்ஸுமே கண்டிப்பாக will add benefit to your fertility treatments. முடிஞ்ச அப்கமிங் வீடியோஸில் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ until then, thank you.